ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 18வது அதிகாரம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஏசப்பா, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே நீர் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் கத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க ஏசப்பா. நீர் கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. அப்படி செய்த தேவனுக்காக கூட நன்றி. பிரேசின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய முகத்தை, அவருடைய முகத்தை பார்க்கும்பொழுது நம்ம ஒருபோதும் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுது கூட உமது முகம் காண என் உள்ளம் ஏங்குதையா என்ற பாடலை பாடி உற்சாகமாக கரங்களை தட்டி நம்முடைய தேவனை ஆராதிப்போம். முகம் காண என் உள்ளம் ஏங்குதையா, உம் அன்பில் மகிழ எனக்கென்றும் இன்பமையா.
லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே அப்பா, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, உண்மையை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல கத்த நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவியினாலே எங்களை ஊற்றும்படி ஆய்க்கடி செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க அப்பா, உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் காலியான பாத்திரமா இல்லாமல் ராஜா ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்க கத்த நீர் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆவியும் அளவில்லாமல் ஊற்றும்படியாய் கிடை செபிக்கிற தகப்பனே. உடைய அபிஷேகத்தினால் எங்க ஒவ்வொருவரையும் கத்த நீர் அளவில்லாமல் நிரப்ப போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று செலுத்துகிறேன் இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஊற்று தண்ணீரே என்ன தேவாமியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ன தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வண்ணானிடத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வண்ணானிடத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நின்றம் கரம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நின்றம் கரம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா ராஜா ஏசப்பா. ஆம் தகப்பனே அப்பா, ஊற்று தண்ணீர் ஆனவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அப்பா பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொன்னீரே அப்பா. அப்படிப்பட்டதான் நம்முடைய முகத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் காண தகப்பனே எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே அப்பா ஏங்குகிறது ராஜா. அப்பா ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா. நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களோட நேச கர்த்தராய் நீங்க இருக்கிறீங்க அப்பா. எங்களோட பாவ கரைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே முற்றிலுமாக அகற்றி போடுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே ராஜா, நீர்
எங்களுக்காக தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக தகப்பனே, நீர் அப்பா உம்முடைய ஜீவனே அப்பா எங்களுக்காக நீர் தந்தீரே அப்பா. உம்முடைய அன்பு தகப்பனே அப்பா எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆண்டவரே அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் அப்பா அப்பா எங்களை தகப்பனே உம்முடைய கரங்களில் ஆண்டவரே அப்பா நாங்கள் முற்றிலுமாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே அப்பா ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், அவங்களோட சிந்தனைகள் எல்லாவற்றும் நீர் அறிவீர் அப்பா. நீர் ஆண்டவரே உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அவங்க ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் தொடுங்க தகப்பனே அப்பா. இந்த ஆராதனை வேலையிலும் அப்பா உடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உனக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் என்று நல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டிற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நன்மைகளையும் தருகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 85:12 படியாய் கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சங்கீதம் 65:11 நாம் வாசிக்கிறோம். வருஷத்தை தேவன் தம்முடைய நன்மையினால் நிரப்புகிறவராயிருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த வருஷத்தின் மீது அவர் கண்கள் இருக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 34:8 படியாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிறோம் எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அந்நிய தேசத்திலே இதோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக பல விதமான சட்டங்களும் பல விதமான சத்துருகளும் எழும்புகிறார்கள். அப்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவரோட வாழ்க்கையில் இப்படியாய் அவர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். தேவ சமூகத்திலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நாம் உபவாசித்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த வருஷத்தை தேவன் நமக்கு வெளிச்சம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் களிப்பு நிறைந்ததாகவும் கனம் நிறைந்ததாகவும் கர்த்தர் மாற்றிக் கொடுப்பார். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த வண்ணமாக இருந்தது. சத்துருகள் அவர்களை நிர்மூலமாக்கும்படியாய் எழுப்பினார்கள். ஆனால் உபவாசித்து ஜெபித்த போதோ இருள் நீங்கிற்று, அவங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நிச்சயமாய் மரண இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாக்கின்படியாகவும் எந்த மனுஷன் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகவும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக இருக்கிறதா? பயப்படாதே. கர்த்தர் உன் இருளை நீக்கி வெளிச்சத்தை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். துக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கடந்த வருஷமெல்லாம் துக்கம் தானா உன் வாழ்க்கையில்? உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மகிழ்ச்சியை தேவன் தந்த ஆசீர்வதிப்பார். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றக்குறைவும் கலக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனாலும் கூட உன் ஆத்மா களி கூறும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் அனுபவித்த எல்லா அவமானங்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கனத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு தேவன் தாமே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஆளுகையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 விதமான கூட்டங்கள் உண்டு ஜனங்கள் மத்தியில். ஒன்று, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே என்று ஒரு கூட்டம் உண்டு. இன்னொன்று, இயேசுவை நான் பின்பற்றினேனே எனக்கு என்ன கிடைக்கும் என்று 2 விதமான கூட்டங்கள் உண்டு. இந்த கூட்டத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் மீது அன்புள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகள் தருகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் தருகிறவராய், சந்தோஷம் தருகிறவராய் இருக்கிறார். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு கூட இருக்கிறாயா?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் அருகாமையில் இருக்கிறார், உனக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் உன்னை விசாரித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த மனிதன் யாரும் உங்களை விசாரிக்க மாட்டான். மனிதன் உங்களை குறித்து கவலைப்பட மாட்டான். மனிதன் உங்களை தேடவும் மாட்டான். உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வதும் மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் நம் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். நம் தேவன் நமக்கு ஆதரிக்க வல்லவர். நம் தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு சமயம் பேதுரு என்ற ஒரு மனிதன் மீனவன் இருந்தான். இரவு முழுதும் அவனுடைய மீன் பிடிக்க போனான். மீனே கிடைக்கவில்லை. அவனுடைய வாழ்வின் ஆதாரமே அந்த மீன் தொழில்தான். அவன் எதுவும் கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் தான் இயேசு பிரவேசிக்கிறார். அவன் படகளை உட்கார்ந்து பிரசங்கிக்கிறார். அவனை பிறகு சொல்லுகிறார், ஆழத்திலே உன்னுடைய படகை தள்ளி கொண்டு போ, ஆழத்திலே வலையை வீசு என்று சொல்லுகிறார். அவன் அப்படியாகவே செய்கிறான். கீழ்ப்படிந்து அதோ அவனுக்கு 2 படகுகள் முழுகத்தக்கதான் மீன்கள் கிடைக்கிறது. ஏமாற்றத்தோடு இருக்கிறவன் தன் வியாபாரத்திலே, தன்னுடைய எதிர்காலத்திலே, பொருளாதாரத்திலே ஏமாற்றத்தோடு தேவைகள் மத்தியில் இருக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் என்னெல்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கி நான் எப்படி சாப்பிட போகிறேன், என் குடும்பத்தை எப்படி பராமரிக்க போகிறேன், நான் எப்படி வாடகை கொடுக்க போகிறேன், இப்படிலாம் அவன் நினச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை விசாரித்தார். அவன் தேவைகளை சந்தித்தார். இன்றும் இந்த காணொலியை காண்கின்றவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உன் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் யோவான் 5வது அதிகாரத்தில் ஒரு பெதஸ்தா என்ற ஒரு குளத்தில் இதோ அங்கே சப்பானிகள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள், வியாதிஸ்தர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எப்போதாவது ஒரு முறை அந்த குளத்தை ஒரு தேவதூதன் கலக்குவான். அந்த குளத்தில் யார் முதலாவது இறங்குகிறார்களோ அவர்களை சொஸ்தமடைவார்களாம். ஆனால் ஒரு வியாதிஸ்தன் இருக்கிறான், அவனுக்கு சரீரத்தில் பலன் இல்லை, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவன் 38 வருஷமாக நீண்ட கால வியாதிஸ்தனாக அந்த குளத்தில் இருக்கிறான். அவன் எவ்வளோ கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை தான் விசாரிக்க இயேசு போய் அவனை கேட்குறாரு, அவன் நீண்ட கால வியாதிஸ்தன் என்று அறிந்து நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்குறார். அப்போ தான் தன் இயலாமையை சொல்லுகிறான். ஆனால் கர்த்தரோ அற்புதம் செய்கிறார், அவனை சுகமாக்குகிறார். உன் கட்டிலை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கும் நீங்கள் சுகவீனத்தில் இருக்கிறீர்களா? நீண்ட கால பிரச்சனையில் இருக்கிறீங்களா? நீண்ட கால வியாதியில் இருக்கிறீங்களா? பலவீனத்தில் இருக்கிறீர்களா? உங்களை விசாரிக்கிறவர் வந்து விட்டார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த புதிய வருஷத்தில் உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை மாற்றுகிற தேவன், உன் வாழ்க்கையில் இருக்க கலக்கங்களை மாற்றுகிற தேவன், உன் வாழ்க்கையில் இருக்க இருளை மாற்றுகிற தேவன், உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கலிப்பாய் மாற்றக்கூடியவர் வல்லவர் ஒருவர் உண்டென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஒரு பர்த்திமே என்று சொல்லி ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன், அவன் வாழ்க்கையை பிச்சை எடுக்கும் தொழில்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே என் மீது மனதிறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறுகிறான். அவனை எல்லோரும் அதட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவனை விசாரிக்கிறவராய் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவன் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவனை சுகப்படுத்துகிறார். அவனுக்கு பார்வை கிடைத்தது. இயேசுவை பின்தொடர்ந்து சென்றானாம். ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு வாழ்க்கையை இருளாக இருக்கலாம். உங்களுக்கு திக்கு தெரியாத ஒரு வழியில் நீங்கள் இருக்கலாம். என்ன செய்வது, எதிர்காலம் எனக்கு இருளாக இருக்கிறது என்று அறிய நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களுக்காக புது வாசலை திறப்பார், புது வழியை தோன்ற செய்வார். கர்த்தரால் அது கூடும். உங்கள் இருள் வெளிச்சமாக கர்த்தரால் மாற்றக்கூடும். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு பாவியான ஒரு மனுஷன், அவனுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்தது. ஆனாலும் கூட அவன் பாவியான மனுஷன். உலகமே அவனை பாவி என்று சொல்லுகிறது. அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள ஒரு காட்டத்தி மரத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறான். அப்போது இயேசு வழியாய் வருகிறார். அவனை பார்த்து, சகவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவன் சொல்கிறான், மனம் திரும்புகிறான். அந்த கணமே மனம் திரும்புகிறான். ஆண்டவரே, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யார்கிட்டெல்லாம் அநியாயமாக வாங்கினாலாம் திரும்பி கொடுக்குறேன்னு மனம் திரும்புகிறான். ஆண்டவர் சொல்கிறார்,
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை மன்னிப்பார். நீ மனம் திரும்புவாய், நீ ரட்சிக்கப்படுவாய், உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும், உன் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் வரும். என்ற பாவம் என்பது ஒரு இருள் தான். பாவம் செய்கிற ஆத்மா நிச்சயமாக துக்கமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உன் பாவத்தை மன்னிப்பார், உன்னை ரட்சிப்பார். பாவங்களை போக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார், பாவங்களை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக பாவமாகி சாபமாகி அவரே நம்முடைய எல்லா பாவ சாப ரோகங்களை கல்வாரி சிலையில் சுமந்திருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறார். மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி மனம் திறந்த ஆண்டவரை உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளுங்களேன். ஏசப்பா என்கிட்ட வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என் பாவத்தையெல்லாம் ரட்சிங்க, என்னிலிருந்து உண்மை சொந்த ரட்சகரான ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை புதிய மனிதனாய் மாற்றுவார், புதிய சிஷ்டியாய் மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெத்தானியா என்ற ஒரு கிராமத்தில் தகப்பன் இல்லாத ஒரு 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் இருந்தார்கள். அவளுக்கு யாருமே கிடையாது, அவங்க துணை எதுவும் கிடையாது. அந்த அப்படிப்பட்ட தாய் தகப்பன் இல்லாத அந்த குடும்பத்தில் இயேசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர்கள் மத்தியிலே தங்குவார், அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து செல்வார், அவர்கள் வீட்டிலே போஜனம் பண்ணுவார். அவர்களுக்கு ஒரு தகப்பனும் தாயுமாக இயேசு அங்கே இருந்தார். அவங்க வீட்டில் மரணம் நிகழ்ந்த போது கூட கர்த்தர் அங்கே அற்புதத்தை எல்லாம் செய்திருக்கிறார். ஏது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாத இருக்கலாம், ஒற்றா உறவினர் இல்லாத இருக்கலாம், கணவன் இல்லாத இருக்கலாம், மனைவி இல்லாத இருக்கலாம், வாழ்க்கையில் தனிமையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், உங்களுடைய தகப்பனும் தாயுமா இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று. ஆம், ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால், அவர் கணவனால் கைவிடப்பட்டவள். அவள் தன்னுடைய குழந்தையோடு கூட வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாள். குழந்தைக்கு தண்ணீர் தீர்ந்து விட்டது, அது சாக போகிற நிலைமைக்கு போய்விட்டது. அதை பார்க்க அவளால் முடியல, அவள் தூரமாக போய் அழுறா. அப்போ ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். அப்போ சொல்கிறாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல அவன் சத்தத்தை கேட்டார் என்று. அந்த யாருமே இல்லாத இடத்துல, அந்த வனாந்தரமான சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செஞ்சான், ஆகாரினுடைய கண்ணீரை கண்டார், அழுகையை பார்த்தார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், விசாரித்தார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்து என்று அங்கே ஒரு ஊற்றை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து குழந்தைக்கு கொடுக்கும் போது குழந்தை பிழைத்தது. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில், உன் நஷ்டத்தில், வியாபாரத்தில், வேலையில் அல்லது வேறு ஏதாவது காரியங்களை ஏமாற்றத்தோடு இருக்கிறாயா, நஷ்டப்பட்டு இருக்கிறாயா, எதிர்காலத்தில் வருமானம் இல்லாது இருக்கிறாயா, கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க முடியும். கர்த்தரை நோக்கி பார். இந்த வருஷத்தை தேவன் நன்மையை சுட்டி ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆம், அப்படியாகவே உன் வாழ்க்கை இருளா இருந்தாலும் அது வெளிச்சமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், உன் வாழ்க்கை பாவியாய் நீ இருந்தாலும் உன்னை நீதிமானாக பரிசுத்தவானாக அவரால் மாற்ற முடியும், பாவங்களை மன்னிக்க முடியும். நீ தாய் தகப்பனற்ற ஒரு அனாதையை போல இருக்கலாம், அல்லது கணவனை கைவிடப்பட்டவளாக, அல்லது மனைவினால் கைவிடப்பட்டவளாக, அல்லது பிரிந்து போன குடும்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருப்பார், உனக்கு துணையாக இருப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிடுங்க, அவர் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேலே வச்சிடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது ஒரு குற்றம் என்ன தெரியுங்களா, இயேசுவை நான் பின்பற்றினா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி மத்தேயு 19வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பேதுரு என்ற அந்த ஒரு மீனவன், பேதுரு என்ற ஒரு சீஷன், அவன் ஆண்டவரை நோக்கி கேட்குறான். அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். அல்லேலூயா. இன்றைக்கி நான் இயேசுக்கிட்ட வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன் என்று மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். ஆம், இயேசுவினிடத்தில் வந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும்.
இது வரைக்கும் ஓடி ஓடி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, ரொம்ப வேதனைப்பட்டுட்ட, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பாரத்தை நிறைய சுமந்து தீர்த்துட்ட. இன்னைக்கு இயேசுவினிடத்துல வா, இயேசுவின் பாதத்தில் எல்லா பாரத்தை வெயி. அவர் உனக்கு இளைப்பாறலை, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14:27 அதுதான் சொல்லுகிறது, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இந்த உலகம் சமாதானம் என்று சொல்லி சமாதானத்தை கொடுக்காது, ஆனால் இயேசு மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறாரு. அந்த சமாதானத்தில் சந்தோஷம் இருக்கும், அந்த சமாதானத்தில் உண்மையாக அமைதி இருக்கும், அந்த சமாதானம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அந்த சமாதானம் குறையில்லாத இருக்கும். வியாதியோடு ஜீவிக்கிறதோ அல்லது கடனோடு ஜீவிக்கிறதோ கஷ்ட துக்கத்தோடு ஜீவிக்கிறதோ சமாதானம் இல்லை. ஒரு பெரிய ஒரு சிகரத்துக்கு பிளவுக்குள்ள ஒரு பறவை இருக்கிறது, அது தன் கூட கட்டிட்டு அதில் தங்கியிருக்குன்னா வெளியில் என்னதான் இடி இடித்தாலும் சரி, என்ன மின்னல் வந்தாலும் சரி, பெருமழை வந்தாலும் சரி, அது சமாதானத்துடன் அந்த சிகரத்தினுடைய பிளவுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் நம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நமக்கு என்றைக்குமே சமாதானமாக இருக்கலாம். என்ன பிரச்சனைகள் வரட்டும், உலகத்தில் என்ன துன்பங்கள் வரட்டும், ஆனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக நம் கர்த்தரை நம்ம பின்பற்றுகிறபடினாலே, இயேசுவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டபடினாலே எனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். மூணாவது என்ன தெரியுங்களா? ஜீவன் கிடைக்கும். யோவான் 10:15 சொல்லுகிறது, ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இயேசு நம் பாவங்களுக்காக, நம் சாபங்களுக்காக, நம்முடைய ரோகங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவ பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? அவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இவ்வளவா இந்த உலகில் அன்பு கூர்ந்தார். பிதா தம்முடைய குமாரனே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார். உன் பாவங்களுக்காக, உன்னுடைய சாபங்களுக்காக, உன் வியாதிகளுக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கோம். ஆடுகளை தின்றவங்க தான் இருப்பாங்க, ஆடுகளுக்கு ஜீவன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. தேவன் நம்மை ஆடாய் பார்க்கிறார், அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போவார். நம் ஆத்மாவை தேற்றுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் கோலும் தடியும் நம்மை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்து ஒன்று ஆயத்தம் செய்து நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து நம் பாத்திரத்தை நிரம்பி வசுகிற ஜீவனுள்ள நல்லெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் கழிப்பிடம் துதித்து நித்திய நாட்கள் நாம் நிலைத்திருக்க முடியும் ஐயா. ஆகினாலே அந்த தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் என்னன்னா, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு யோவான் 14:14 என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவருக்கு சித்தம் படி நம்ம ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் கேட்டதை கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினால் இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்போம், நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். நம்ம கேட்கும் போது சில சமயம் தாமதமாக கொடுத்தாலும் அது ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆறாவது காரியம், இந்த உலகத்தில் நம்ம தனியாக நம்ம ஜீவிக்க முடியாதுங்க. நமக்குன்னு ஒரு தேவை, ஒரு பரிசுத்த ஆவியானவர். அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வார். யோவான் 14:10 சொல்லுகிறது, அவர் உனக்கு ஜீவத்த நீரை கொடுப்பார். ஜீவ தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியான் குறிக்கிற ஒரு சொல். அந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து அவர் நம்மை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். சரியான பாதையில் வழிநடத்துவார். நமக்கு ஆலோசனை தந்து சரியான வழியை நடத்துவார். அவர் நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியில் யோவான் 14:3 நாம் வாசிக்கிறோம்,
நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பண்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். பரலோகத்தில் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நம்மை திருப்பி கொண்டு வாங்க சார். நித்தம் அங்கே நாம் அவரோடு கூட சேர்ந்து வாழ முடியும். அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை. என்றைக்குமே தெய்வ மகிமையில் நாம் இருப்போம். அதை தான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகினாலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே, அவரை பின்பற்றுகிறபடினாலே நம் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைக்கும், நம் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும், நம் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாயிருக்கும். அவருடைய நாமத்தை எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு. நமக்காக ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நம்ம இங்கே நம்முடைய கண்களை இங்கே மூடினாலும் பரலோகத்தில் நமக்கு நித்தியமாய் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசியிருப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களை விசாரிக்கிறவரும் அவர் தான், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். ஆகினாலே நம்ம யோபு 8:21 சொல்லுகிறது, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதவிகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று சொல்லி. ஆகினாலே தேவன் நம்ம வாயை நிச்சயமாக நகைப்பினாலே, இதுவரைக்கும் துக்கப்பட்டு சந்தோஷப்பட முடியாமல் சிரிக்கக்கூட முடியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இனிமேல் கர்த்தர் உங்களை சிரித்து மகிழும்படியாய் சந்தோஷமாக வைத்திருப்பார். உங்கள் உதடுகளை கம்பீரத்தினால் இருப்பேன். என் இயேசு என்னை ரட்சித்தார் என்று, இயேசு என் சமாதான காரணர் என்று, இயேசு என்னை விசாரிக்கிறவர் என்று, இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று இன்றையிலிருந்து நீங்கள் கம்பீரத்தோடு சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்க கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாரிக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody. Happy New Year to everybody.